இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க போச்சு? இங்க தானே வெச்சா. என்னடி என்னாச்சு? இல்ல இப்ப என்ன சொல்ல போறீங்க? மா, அந்த சிவா நம்ம பேசுறத ஒட்டு கேட்டுட்டு பேக் எடுத்துட்டு போயிருப்பான். இப்ப கூட அவன் இங்க எங்கேயோ தான் மறைஞ்சிருக்கணும். எனக்கும் அதே சந்தேகம் தான்மா. இருங்க, நான் இருக்கானான்னு பாத்துட்டு வரேன். ஏய் தீப்தி, நில்லு. முதல்ல மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்கணும், அதுதான் முக்கியம். நீங்களா ஏதாவது ஒன்ன கற்பனை பண்ணிக்கிட்டு அது நடந்தே தீரணும்னு நினைச்சா எப்படி? எவ்வளவு பெரிய கொடுமை அது. அண்ணே, அந்த சிவா நாங்க உள்ள வரும்போது இங்கதான் இருந்தான். கண்டிப்பா அவன் தான் அதை எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கணும். அம்மாடி சேடி சகுந்தலா, ரொம்ப யோசிக்காத, அப்புறம் மண்டை வெடிச்சிட போகுது. டேய், இங்க வா. சொல்லுங்க அண்ணே, இவனை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இவங்கிட்ட தான் பேக் இருக்கணும். என்ன நிக்கிறீங்க? செக் பண்ணுங்கங்கறல்ல. ஜமுனா, போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? பைக்ல தான் இருக்கு அப்படின்னு நீங்களா ஒரு கதை கட்டுனீங்க. அதுக்கும் சரின்னு எல்லாரும் இப்ப செக் பண்ணலான்னு வந்தோம். இப்ப என்னடா பாவம் சிவாவை செக் பண்ணணும்னு சொல்ற? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறது ஒண்ணு கிடையாதா? எது வேணாலும் பேசுவியா? இதுக்கு எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு? அந்த வீட்ல சிசிடிவி இருக்கும்ல, அத பார்த்தா தெரிய போகுது. இருங்க, இப்பவே நான் அவர்கிட்ட பேசுறேன். தீப்தி, என் போனு கொடு. ரித்திகா, வேணாம், கட் பண்ணு. இவளுக்காக எல்லாம் போய் மாப்பிள்ளை வீட்டுல நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோ, அது நமக்கு தான் அசிங்கம். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் இவ மாட்டாமலா போயிடுவா. இங்க பாரு, நீ சொல்றது உண்மையா பொய்யான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த கல்யாணத்துல உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னை உயிரோடவே விட மாட்டேன். ஜாக்கிரதை. ரித்திகாமு, உள்ள வாங்க. அவளுங்க கிடக்குறாளுங்க விடு, எப்பவும் ஏதாவது ஒண்ணு சொல்லணும். இன்னைக்கு இந்த பிரச்சனை. வா வா.